the electric field. The electric field at the point P at a distance r from the point charge Q. இந்த பேராவை ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா the electric field at the point P at a distance r. நம்ம இந்த சைடில் கொடுத்துருக்குற டயக்ராம் பாருங்கள். இங்கே வந்து சார்ஜ் இருக்குது Q. அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, the electric field at the point P. பாயிண்ட் P இங்கே இருக்குது, பாயிண்ட் P இருக்குது இல்லையா, இது எப்படின்னா ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ் Q. பாயிண்ட் சார்ஜ் Qலேருந்து நம்ம பாயிண்ட் P வரைக்கும், அதாவது ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இங்கிட்ட இருக்கிறது என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு கிடைக்கிது. இங்கே அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல இருக்கிற அந்த பாயிண்ட் Pயோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ் Q இது மூலமாக நடக்கும். அதாவது இங்கேருந்து இங்கே இருக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ரம் த Qலேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல இருக்கிற அந்த ரெட் லைன் தான் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் டிஃபைன்ட் as the force that would be experienced by a unit positive charge. யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னா இந்த இடத்துல Q நாட்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனை பாருங்கள். E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F வெக்டார் பை Q நாட். அதாவது Q நாட்டுன்றது தான் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ நம்ம ஃபோர்ஸ் டிவைடட் பை Q நாட் பண்ணும்போது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னா கிடச்சிடுது. இந்த இடத்துல உள்ள எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு F வெக்டார் பை Q நாட்டுன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ F வெக்டாரோட அதாவது ஃபோர்ஸ் தான் F வெக்டார். இப்போ ஃபோர்ஸோட வேல்யூ என்னென்னா Q நாட் பை R ஸ்கொயர். ஏன் இந்த இடத்துல வந்து நான் Q நாட்டுன்னு எடுத்தேன்னா, Q நாட்டுன்றது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ நம்ம Q நாட்டை இன்னொரு சார்ஜாக எடுத்துக்கிறோம். ஒரு சார்ஜ் என்னது, வெறும் Q ப்ளஸ் Q, ஓகேவா. இதை எடுத்துடுறோம். இது வந்து ஃபோர்ஸோட ஃபார்முலா. KQ ஸ்கொயர் பை R ஸ்கொயரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, Q நாட் இருக்குது, அந்த Q நாட்டையே போட்டுக்கிறோம். இந்த Q நாட்டும் இந்த Q நாட்டும் அடிஞ்சு நம்மளுக்கு என்ன வரும்னா KQ பை R ஸ்கொயர்னு கிடைக்குதா. இந்த இடத்துல யூனிட் வந்து அதாவது R யூனிட் வெக்டாரை எடுத்துக்கிறோம். இது சும்மா ஃபார்முலா நம்மளுக்கு வந்துடும். ஸோ KQ பை R ஸ்கொயர். இங்கே நம்ம இந்த KQR ஸ்கொயரை நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பேராக்குள்ளே போகலாம். இந்த KQ பை R ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல என்ன, இப்போ இந்த 1/4πε0 எப்படி வந்துச்சுன்னா Kவோட வேல்யூ தான் 1/4πε0. ரிமைனிங் என்னென்ன இருக்குது, Q பை R ஸ்கொயர், அப்புறம் R யூனிட் வெக்டார் இருக்குது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க R கேப்னு சொல்லுவோம். Q2 பாயிண்டிங் ஃப்ரம் Q டு த பாயிண்ட், அதாவது Pலேருந்து நம்மளுக்கு Q வரை இருக்கிறது நம்ம வந்து இந்த இடத்துல இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா அந்த R யூனிட் வெக்டார் இருக்குது, இதை சொல்லியிருக்காங்க. R is the, அதாவது R cap is the unit vector pointing from Q to the point of interest P. Pலேருந்து Qக்கு இருக்கிறத R யூனிட் வெக்டார்னு எடுத்துக்கிறோம். The electric field is a vector quantity. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது வெக்டார் குவான்டிட்டி, அதனால தான் நம்ம வந்து E வெக்டார்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ வெக்டார் குவான்டிட்டி அண்ட் இட்ஸ் SI யூனிட் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு நியூட்டன் பர் கூலும்னு இருக்கும்னு சொல்கிறாங்க. எதனாலனா நம்ம பார்த்தோம்ல அந்த எக்ஸ்ப்ரெஷனில் இங்கே F வெக்டார் டிவைடட் பை நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, F வெக்டார் டிவைடட் பை Q நாட்டுன்னு இருந்துச்சு. அப்போ சார்ஜ் கீழே இருக்கிறது, அதனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, கூலும். மேலே இருக்கிறது ஃபோர்ஸ், அதனால் நியூட்டன் இருக்குது. நியூட்டன் பை கூலும் வந்து என்னென்னா N கூலும் இன்வெர்ஸ்னு வருது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தாச்சு. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் இது ஒவ்வொரு டயக்ராமாக இருக்குது. அந்த டயக்ராமில் ஃபஸ்ட் டயக்ராம் என்னென்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜை எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்னா அவுட்வேர்டாக இருக்கும். இந்த மாதிரி வெளிநோக்கி இருக்கும், அவுட்வேர்டாக இருக்குது, ரேடியலி அவுட்வேர்டு. ஒருவேளை பாசிட்டிவாக எடுத்திங்கன்னா எப்படி, அப்போ நெகட்டிவாக எடுத்தால் நம்மளுக்கு இன்வேர்டாக இருக்கும். நீங்கள் அந்த டயக்ராம் பார்க்கலாம். ஸோ நெகட்டிவாக எடுத்தோம்னா நம்மளுக்கு இன்வேர்டாக இருக்குது, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இது ஒரு டயக்ராம். அடுத்து வந்து
நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குல்ல, இது என்னென்னா இந்த இடத்துல வந்து தென் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் நெருங்க நம்மளுக்கு எப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்குவல் டு 1/r². அப்போ டிஸ்டன்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, அதனால தான் இந்த இடத்துல என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட மேக்னிடியூட் இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு 1/r²ன்னு இருக்கா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட்னா என்னென்னா எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்றத எப்படி நம்ம வந்து சொல்லுவோம்னா டிஸ்டன்ஸை வச்சு தான் சொல்லுவோம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னவாக இருக்குன்னா, அதாவது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சார்ஜ் பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒருவேளை அப்போ வந்து டிஸ்டன்ஸ் கூடும் போது என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் குறையும். இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு இல்லையா, கம்மியாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ கிளியர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கம்மியாகுது. இவ்வளோதான் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.